அந்த பொண்ணு வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் பிடிக்க போகிறப்போ ஒரு வாக் மாறி இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் அசால்ட்டுக்கு அப்புறம் அந்த வாக் வந்து இது என்னங்கிற கண்டென்ட் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு குட்டி பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு நாங்கள் வந்து கேமாக தான் பண்ணுவோம் எல்லாமே. ஒரு வாக் வந்து மாற்றுறதுக்கான கேம் பண்ணுவோம். குட்டி குட்டியாக வாக் எப்படி மாற்றலாங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் 2-3 நாள் போயிட்டு, அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் வாக்கை நான் ஒர்க் பண்ணிடுவேன். நான் என் பாடியில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து 1 2 3 4 சொல்லி இந்த மாதிரி வச்சுக்கலாமா, லெக் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்து நடக்க விட்டுருவோம். ஸோ அது வந்து எங்கேயுமே மைண்டில் எதுவுமே ஒர்க் பண்ணாது. அது ஃபிசிக்கலாக அது எடுக்கும், பிரெத் எடுக்கும், அழுகையை ட்ரை பண்ணும், வாக் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட்டே பெருசாக புரியாமையே தான் ஃபுல் படமும் நாங்கள் எல்லா சீனுமே ரிஹர்சல் பார்த்துட்டோம். எல்லா மேஜர் சீனுக்கும் வாக்கு, வாய்ஸு, ஸ்பீச் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். அது போக ஸ்பாட்லேயுமே அங்கே நடிச்சிட்டு இருக்கப்போ இங்கேருந்து நான் வந்து மைக்லேயோ சத்தமாகவோ கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அது எப்படி கத்தணுங்கிறதுக்கு. இந்த பக்கம் இது கேமரா திருப்பி எடுத்து கதறிக்கிட்டு இருப்பேன். எப்படிண்ணே ஆக்சுவலி அது பண்ணுறப்போ இதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் உட்காந்து அதான் அவங்க கேட்டுக்கிட்டே ஏன்னா கொஞ்சம் டவுன் ஆகும்ல. அது குழந்தை இருக்குது, நைட் ஷூட்லாம் போகிறப்பெல்லாம் டவுன் ஆக விடாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் இருந்து நாங்கள் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே இது பண்ண புஷ் பண்ண அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்பப்போ எல்லா சீனுக்கும் கிடையாது, சிம்பிள் சீன்லாம் அடிச்சிடும். கிளைமேக்ஸுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? அவங்க ஹாஸ்பிட்டல் சீன். ஹாஸ்பிட்டல் ஆமாம், ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு சிங்கிள் ஷாட் போகும். அதெல்லாம் அந்த பக்கம் கேமரா திரும்பி வரதுக்குள்ள நான் டக்குன்னு கிளிசரின் போடுவேன். ஒரு 2 பேர் பண்ணுவோம். டக்கு இந்த பொண்ணுக்கு ஒன்று, இந்த பொண்ணுக்கு அப்படி திரும்ப. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேறு யாரும் கிளிசரின் போட முடியல, யாரையும் விட மாட்டேங்குது. டக்குன்னு நான் தான் எடுத்து டக்குன்னு வச்சு விட்டு திரும்பிடுவேன். டக்குன்னு திரும்ப அந்த பொண்ணு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அது இவர் சித்தார்த் இருக்கிறனால அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. அதை ப்ரொடியூசராகவும் சரி. ஏன்னா 40 நாள் எனக்கு பே பண்ணணும்ல, நான் சும்மா வர மாட்டேன்ல. 40 நாள் அங்கே, 40 நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். நான் 40 days ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து 10-20 நாள் வந்து நான் டப்பிங்லேயே ஒர்க் பண்ணேன், இந்த குழந்தைகளுக்கும் வில்லனுக்கும். ஸோ அது ஃபுல்லாக ப்ரொடியூசராக அது ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொரு இந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு அடி காதில் அடிச்சிருச்சு. சவுண்ட் அங்கே கேட்குது எனக்குலாம். ஐயோ போச்சு, ஃபுல்லாக ஷார்ட் முடிஞ்சு எங்கெல்லாம் செவந்து சித்தார்த்தவருக்கு அடி சாப்புன்னு விழுந்துருச்சு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவர் கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அவர் கொஞ்சம் தியேட்டர் பேக்ரவுண்டில் இருந்தனால இதெல்லாமே கொஞ்சம் பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக. இல்லை, நாங்களுமே அதில் ஒரு வேறு விதமான ஒரு சித்தார்த்தை தான் நாங்கள் பார்த்தோம். அந்த உடல் மொழியாக இருக்கட்டும், அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், டோட்டலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் உள்ளே இருக்கும். இந்த 8 நாளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணி? 8 நாளுங்கிறது ஒர்க் ஷாப்பு. ஓகே